இந்த வீடியோல ஆட்டம் போட்டு ஆட்டம் மரல ஒரு அக்கால இருந்து அண்டா காக்காசுன்னு மந்திர கயிறுலாம் காலில் சுத்தின ஒரு அக்கா வரைக்கும் மேற்கொண்டு ஸ்கூட்டி டயரை கொண்டு வந்து வேனுக்கு சுருவ மாடு வானத்துல இருக்க நிலத்தெல்லாம் உழுவுன்னு பலதானே பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் பிரச்சனை வர வச்சுட்டு சரி வாங்க போலாமா. இந்த வீடியோ பார்த்து நீங்க சிரிச்சீங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் குதூகலமாக இருப்பேன். இப்படி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்து வச்சுட்டு ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, ஏதோ பிரம்மாண்டமா நடக்குதுன்னு பார்த்தா தம்பி டீ கொஞ்சம் சூடா கொடுக்க கூடாது, தொண்டை கரகரன்னு இருக்குதுப்பா. அங்க பாரு அவன் மட்டும் எப்படி பாக்குறானு, ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? பாத்துவாமா, நான் உன்னை தாங்கன்னு தாங்கணும். இந்த இடத்துல வழுக்குச்சுன்னு வச்சுக்க இப்படிதான் விழுவும். அதான் அதுக்கு சொல்றதுக்காக வந்தேன் நான். வேலை உங்களெல்லாம் ராட்டினத்துல ஏத்தனம் பாத்தியா? எங்க ராட்டினத்தோட போல்டு கழட்டி பகிர்னு பாத்துங்க. யார் அவன் ஈகல் மாதிரி கத்தனவன்? காஸ்ட் எஃபிஷியன்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய வண்டிக்கு குட்டியான டயர் மாட்டினீங்க பாத்தீங்களா? தப்புங்க. ஸ்கூட்டி டயர் வச்சிருக்கணும், அப்பதான் பர்ஃபெக்டா இருந்திருக்கும். எல்லாரும் நடுவுல ஒரு மலைப்பாம்பு மாதிரி தண்ணி போதுன்றதால சுத்தி வேற தெருவையில போயிட்டு இருந்தாங்க. ஆனா ஒருத்தன் விட்டு ஏத்து மலைக்கு மேல இவ்வளவு பெரிய கிஃப்ட் எடுத்து அந்த ஃப்ரெண்ட் பர்த்டேக்கு சர்ப்ரைஸா கண்ணை கட்டிலாம் கொடுக்க கண்டிப்பா வாஷிங் மிஷின் தான். இல்ல ஃப்ரிட்ஜ் தான். எப்படா இவ்வளவு பெருசா அடைக்க முடியும்? அது இந்த ரேஸ் வச்சு பெரிய பொருளா சின்னதா மாத்தி உள்ள அடைச்சு கொடுப்பாங்களே, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. கடைக்காரன் இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய சைஸ் இருப்பா, கொஞ்சம் இதுதான் இருக்கிறதுல பெருசுங்களா? இது பத்தாதேங்க. அவன் திடீர்னு ஹல்க் மாதிரி ஆயிடுறான். 1947ஆம் ஆண்டு கார் யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த கார்ல மீதி இந்த இன்ஜின் ஆயில் எடுத்துன்னு வந்து அதுல முட்டையை உடைச்சு ஊத்தி திருவள்ளுவர் காலத்துல ஒரு உப்பு யூஸ் பண்ணிருப்பாங்களே, அதை எடுத்துன்னு வந்து கொட்டி பரட்டி கொடுத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஒரு வீட்லயும் பொங்க கோலம் முழுசா இல்ல, எல்லா வீட்லயும் பாக்குற பாதி அலைஞ்சிருக்குது. ஏதோ சம்பிரதாயம் பார்த்தா சம்பிரதாயம் எல்லாம் பண்ணல, இந்த நாய் பார்த்த வேலை அது. (2024) கார் தான் பறக்கொண்டாங்க. ஆனா நம்மளாம் அதெல்லாம் தாண்டி போயிட்டோம். மாடு ஓட்டுறவரை எல்லாம் பறந்து போயினுங்கிறாரு பொங்கலுக்கு. அப்புறம் சேஃப்டி முக்கியம் இல்லங்க. இப்ப இருக்கிற முறுக்கெல்லாம் சாதாரண முறுக்கு கிடையாது, திடீர்னு வெடிக்குது கண்ணமேனிக்கு. அதனால தான் சேஃப்டி ஹெல்மெட்டோட வச்சுன்னு செய்யறேன். கேசுக்காரங்களே நாங்க தான்டா, கேசுக்கு பயப்படாதவங்களே நாங்க தான். யாரும் பார்த்து சிரிக்காதீங்க. மற்றவங்களோட கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறதெல்லாம் அதெல்லாம் எதுக்கு சமம் தெரியுமா? இந்த மாதிரிலாம் சார் போணுமா சார், அப்படி போணுமா, ஒரு நிமிஷம் இருக்க, நான் ஓரமா நல்லா நின்னுக்கிறேன், அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் போட்டுக்கிறேன், நீங்க போங்க ஃபர்ஸ்ட். மாட்டிக்கிட்ட பங்கு. ஒரே ஒரு நிமிஷம். மழை தண்ணி எப்படி போகுதுன்னு மக்களை காட்டிடுவோம். இங்க பாருங்க மக்களே, கதவு திறந்து கதவு தூக்கின்னு போதா. நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு 1 2 3 4 5 6 எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது. கேம் விளையாடுறதுலாம் ஈஸியா இருக்கும்ல இவருக்கு. ஏன் திமுங்களா எப்படி நீங்க இப்படி பிரம்மாண்டமா எதனா பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்கன்னா எழுதியோ வாய் வார்த்தையாவோ பின்னாடி இருக்கிற ஆட்டுக்குட்டிங்களா சொல்லிருங்க. மனத அளவுலயும் மைண்ட் அளவுலயும் ப்ரிப்பேர் ஆகிடணும்னு சொல்லிட்டு 2 3 4 எப்படின்னா 6 மாசம் அடிக்குது இல்ல, ரிதம்லாம் கரெக்டா வருதுல, 7 ஸ்கோரம் எல்லாம் இருக்குது இல்ல. இதை முன்னாடியே அடிச்சிருந்தா இப்படி கரப்பாம்பூச்சி மாதிரி லாரி கடந்திருக்குமா? அடேங்கப்பா, இருக்கிற மொத்த கைதி இங்க எதனா 2 வாழை மரம் கட்டினா சொல்லுங்க. 2 வாழை மரம்னா 200 வாழை மரம் கூட கட்டலாம், அந்த அளவு கயிறு இருக்குது. சட்டை ஒண்ணு போட்டாரு, பாடி கடை தேவையே கிடையாது. யாராலையும் உங்களை அட்டாக் இல்ல, கிட்ட கூட வர முடியாது. என்ன அதை போட்டீங்கன்னா மறுநாள் நீங்களே ஹாஸ்பிட்டல் போய் படுத்துருவீங்க, அது வேற விஷயம். என்ன தம்பி, ஜனவரி 1ஆம் தேதி வந்து உங்களுக்கு இந்த மாசம் சிறப்பமா இருக்கும். நானே எப்படி மாசம் இருந்துச்சு அந்த 5 நாள். ஒரே ஒரு நிமிஷம், உங்களுக்கு தான் ஒரு பரிசு வச்சுக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. நாடு இருக்க நிலைமைக்கு இந்த மாதிரி காஸ்ட்லியான வண்டிலாம் ரோட்ல விட்டு போறதுக்கே பயமா இருக்குது. அதான் திண்டுக்கல் போட்டு டிஜிட்டல் போட்டு எல்லாத்தையும் போட்டுன்னு வருது. சீமையில என்ன பத்தி கேளு,
தூளு கிளப்புறவன் தூத்துக்குடி ஆளு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்ன யோசிக்கிறீங்க? பஸ்ல எவ்வளவு கூட்டமா இருக்குது ஏறிட்டோம்னு யோசிக்கிறீங்க? இல்லடா தம்பி, அந்த கரும்பு கட்டு மேல படுத்துன்னு வந்துக்கிறான், தாராளமா மறந்துட்டு அடுத்த ஸ்டாப்பிங்ல ஏறி உட்காந்துக்கிறேன். பைக்ல 2 பேர் சேர்ந்து திருடுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. கேமராக்கு தெரியாம இருக்க மாஸ்க் எல்லாம் போட்டு சும்மா மணி ஐஸ் லெவலுக்கு வந்துட்டேன். 40 லேஸ் பாயிண்ட் தூக்கி போயிடறானுங்க. 40 லேஸ் பாயிண்ட் 200 ரூபா தான்டா. அவ்வளவு பிச்சைக்கார திருடா நீ. வா வா வா, எல்லா லேடிஸே பண்ணிட்டு இருந்தா நீங்களும் போடுங்க. பொறி உள்ளே போடு ஸ்டூடெண்ட் சொன்னா கேட்கணும். போடுங்க, உள்ள போடு பயப்படாத, போடுற அப்படியே போடுற, ஒன்னும் ஆகாது, போடு. கை கழுவ அது உள்ள விட்டேன்டா, கை கழுவுற. சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்பாங்க. எதனா ஒரு கஷ்டம் சொன்னா என்கிட்ட சொல்றான், நான் இருக்கேன்னு 3 மணி நேரம் படம் அனுப்பி வச்சிருக்கான்டா. அட்லீஸ்ட் ஒரு ட்ரெய்லராச்சும் அனுப்பிருக்கலாம்ல. பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. என் சோகம் என்னோடுதான். அப்புறம் என்னடா ஒவ்வொரு தூக்கி வந்து போனை கொடுத்துட்டு இதுல எடு அதுல எடு இதுல எடு. இனிமே நீ 100 போனை கூட ஆக்க கூட. அந்த ட்ரோன்ல இருந்து கயிறு கட்டி போனை தொங்க விட்டு வீடியோ எடுத்து அனுப்புறேன் உனக்கு. அக்கா, அந்த வண்டி ஸ்கூட்டி அந்த இடம் அவர் எனக்கு தெரிஞ்ச அவர் சீட்டு மேலே உட்காரலக்கா, அவங்க மடியில தான் உட்காந்து போயிறாருக்கா. ஹாப்பி பொங்கல் முன்னெல்லாம் கோலம் போட சொல்லி யாரு கேட்டா, எங்கடா பொண்ணு மட்டும் தான் இருக்குதுன்னு கேட்டா கல்ல தூக்கி வச்சு பொங்கலுங்கிறான் அவன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்புறம் என்ன பண்றது? நாடுல காரோல உட்காந்தா சுத்தினே இருக்குது. இது எப்படி பெருங்குளத்தூரை தாண்ட போறது கிடையாது. உட்காந்து சாவகாசமா பாத்துட்டு போவோமே. அப்படிதான் நல்லா நீங்க வருங்காலத்துல பெரிய பிசினஸ் மேனா வரீங்க. அந்த பக்கம் திருப்பி கத்துங்க, நல்லா சவுண்டா கத்துங்க. அவ்வளவுதான், துணி துவைக்கிறது பவுடர் ரெடி. ஒரு பேனர் ஒன்று அடிச்சு வச்சிருக்காங்களே, அது சரி. இந்த பேனர்லாம் பார்த்துட்டு உங்க மனைவிமார்கள் போட்டு ஊமை கொத்தா குத்து. ஓ, அப்ஸ்காண்ட் தலைமறை கேரளா பக்கம் போயிட்டீங்களா? ஓகே ஓகே. ஆத்தாடி ஆத்தாடி காத்தாடி. 1 week later. அமேசான் காட்டுக்குள்ள கூட உங்களால போனா வெளியே வர முடியுங்க. அக்கா மண்டையில சீப்பு போனா வெளியே வருது அவ்வளவு கஷ்டம். ตัวนี้นะพี่จ๋าดูนะพี่ดู1 2 3คือแบบว่าดูนะஅவ்வளவுதான் தம்பி, முடிஞ்சு. எண்ணெயை ஊத்தினா அவள் தான். ஐயோ அண்ணா, அந்த எண்ணெயை பார்த்தாலே எனக்கு லைட்டா நெஞ்சு வலிக்குது. நான் சாப்பிட வேணாம் மாட்டா தம்பி. இல்ல பார்சல் போட்டு கொடுங்க, வீட்டுக்கு தம்பி சாப்பிடுறேன். நீ மாடு வரையறன்னு சொல்லி கோலமாவுல மாடு வரைஞ்சது கூட டிசைனா நல்லதா இருக்குது, ஒத்துக்கலாம் மாடுன்னு. ஆனா அந்த கோலமாவு கை தூக்கிட்டு அந்த கம்பத்துல கட்டி வச்ச பத்தியா நீ? இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட். அப்புறம் என்னப்பா பண்றது? குளிர் காலத்துல கல்யாணத்துல வச்சிட்டாங்க. சரி ஓம கொண்டா ஏத்துங்கன்னா அது கூட முடியல. அதான் ஏதோ குளிருக்கு ஏதோ நடுங்கினுக்கிறோம். அந்த வண்டி ஓடுறதே பெருசு. ஒரு கை எல்லாமே ஒரே கை தான். ஆக்சிலேட்டர், கிளட்ச், கீர் எல்லாமே ஒரே கை தான். முதல்ல ஓடுறதுங்க, அதை முதல்ல பார்த்து சந்தோஷப்படுங்க. இன்னொரு கை இல்லையேன்னு ஃபீல் பண்றீங்க. இந்த குழந்தைய நான் குப்பை தொட்டில இருந்து தூக்கிட்டு வந்தேன். குப்பை தொட்டில இருந்து தூக்கிட்டு வந்தியா? எங்கடா கம்ப்ளைண்ட் குத்துற போறாங்க? ஓ இவரா? என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன். நல்லா பீம் பாய் வேஷம் போட்டுட்டு இருக்கா. எப்படி மாசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா இல்லையா? இப்படி நல்ல பைல்மான் மாதிரி வேஷம் போட்டு வந்துட்டு என்னது இது பூரி மாவு பேசி நின்னுங்கற? இவர தெரியல. நீ அல்ல பாட்டு வரும்போதே யோசிச்சிருக்கா. இதுக்கப்புறம் நீ இங்க அள்ளி தான் கூட்டு போன நம்மள ஹாஸ்பிட்டலுக்கு. உன்னை நம்பி ஆட்டோல வந்தோம் பத்தியா ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு. சார் அவங்க கிரியேட்டிவிட்டியோட உங்க கிரியேட்டிவிட்டி பயங்கரமா தான் சார் இருக்குது. இப்படி ஓரம் வாங்கலாம். பஸ் எடுத்துட்டு போறாருங்க அவரு. சார் நான் வெளியே போகணுமா? ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அந்த கதவு சுத்துக்கு குபேர மூலையில இருந்து ஆஸ்ரகானா மூலை வரைக்கும் சுத்தின்னு இருக்குது. அது தூக்கி வெளியே அடிச்சுன்னா தென்னமரத்து மேல கடப்பீங்க. சார் ஐயோ அந்த எடிட்டிங் என் நரம்பு நாடி நரம்புலாம் கிடையாது. என் ரத்தம்லாம் என்ன கேள்வி கேக்குது. நீ பண்றதெல்லாம் ஒரு எடிட்டாடான்னு. நீங்களா யாருடா? How do